1858 மார்ச் மாதம் கொடும் தண்டனை அளிக்கப்பட்ட 200 கைதிகளும் கடற்படை பாதுகாப்பு படையினர் மற்றும் கண்காணிப்பாளர் டேவிட் பெர்ரி ஆகியோரும் ஆக்ரா சிறையோட வார்டனா இருந்த டாக்டர் ஜே.பி. வாக்கர் தலைமையில தெற்கு அந்தமானோட சாத்தம் தீவுக்கு அனுப்பப்பட்டாங்க. அதுக்கு பிறகு கராச்சியில இருந்து மற்றொரு குழு அந்தமானுக்கு அனுப்பப்பட்டது. இது மட்டும் இல்லாம 1874க்குள்ள கிட்டத்தட்ட 9000க்கும் மேற்பட்டவர்கள் அந்தமான் தண்டனை குடியிருப்புகளுக்கு தீவாந்திர கைதிகளா கொண்டு வந்தாங்க. அந்தமான் ஜெயிலோட அடிமை வாழ்க்கையும் அங்க இருந்த வேலைகளோட பழுவம் தாங்க முடியாம பல குற்றவாளிகள் அப்பவே தப்பிக்க முயற்சி பண்ணனாங்க. பராக்பூரோட 14வது சுதேசி காலாட்படையை சேர்ந்த தத்தநாத் திவாரி அப்படிங்கிற நபர் மட்டும் 130 சிப்பாய்களோட தப்பிச்சு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம நீண்டு விரிஞ்சிருக்கிற பெருங்கடலை கடக்க முடியாத காரணத்தினால அங்க இருந்த காட்டுல நுழைஞ்சு ஓடுனாங்க. ஆனா அவங்களால முழுசுமா தப்பிக்க முடியல. ஏன்னா அந்தமானோட கொடூரமான ஆதிவாசிகள் சிக்கி அவங்க எல்லாருமே கொடூரமா கொல்லப்பட்டாங்க. அதுலயும் ஒரு அதிசயம் என்னன்னா ஆதிவாசிகள் அதிசயமா திவாரியை மட்டும் கொல்லாம விட்டாங்க. திவாரி அவங்களோட கூட்டத்துல ஒருத்தரா சேர்த்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இனத்தை சேர்ந்த பழங்குடியின பெண்கள் 2 பேரை அவருக்கு கல்யாணம் கூட செஞ்சு வச்சிருந்தாங்க. ஆதிவாசிகள் ஏற்கனவே அந்த தீவுக்கு வருபவர்களை விரட்டி அடிக்கிறதும் மற்ற கப்பல்களை தாக்குறதும் அப்பவே ஒரு பெரிய சவாலா பிரிட்டிஷ் அரசுக்கு இருந்துகிட்டு இருந்தாங்க.